நெக்ஸ்ட் டைம் இறால் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு குழம்பு செஞ்சு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். இதை எப்படி செய்யலன்னு பார்க்கலாமா? ஒரு மண் சட்டியில தாராளமா நல்லெண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பழுத்த தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா தக்காளி மசிஞ்சதுக்கு அப்புறம் 3 கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சிம்ல வச்சு மூடி போட்டு வேக வச்சிருங்க. இந்த காய் வேகிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தேங்காய், 2 பல் பூண்டு, ஒரு இறால் அல்ல ஒரு 3 இறால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து நல்லா விழுதா அரைச்சு எடுத்துக்கலாம். இறால் சேர்த்து அரைப்பாங்க, இல்லனா சில பேர் இறாலோட தலை கூட சேர்த்து அரைப்பாங்க. அது ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லா நல்லா இருக்கும். காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க 1 கிலோ இறால் உள்ள சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, 2 ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்த்து வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட், கொஞ்சம் தண்ணி, கொஞ்சமா புளி தண்ணி, உப்பு. புளி வந்து நம்ம மீன் குழம்புக்கு சேர்க்கிற மாதிரி நிறைய சேர்க்கக்கூடாது. புளி கம்மியாக சேர்த்தா தான் நல்லா இருக்கும். புளி சேர்க்காதவங்க 2 தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரியிற அளவுக்கு குக் பண்ணிட்டு சூடாக சாதத்து கூட சர்வ் பண்ணுங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும்.